அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து மனசம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கு சளி சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆங்கில மெடிசன் யூஸ் பண்ணி எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபீவர் டேப்லெட்டு, 2வது பார்த்தீங்க அப்படின்னா நியூரோபின் டேப்லெட்டு, 3வது பார்த்தீங்க அப்படின்னா மெரிக்வின் டேப்லெட்டு, 4வது பார்த்தீங்க அப்படின்னா வைம்ரால் டானிக்கு, 5வது பார்த்தீங்கன்னா எல்பிஹெச் டானிக்கு, 6வது பார்த்தீங்க அப்படின்னா டெட்ராசல் பவுடரு, 7வது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளரில் ஒரு 15 ml அளவுக்கு நம்ம சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்பிஹெச் டானிக் ஒரு 5 ml, வைமரால் டானிக் ஒரு 5 ml, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய டேப்லெட்டில் 2 பீஸ் எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறோங்க. அதுக்கடுத்து டெட்ராசன் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு இந்த வாயில் சலவாய் ஒழுகிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலை தொங்கிட்டு இருக்கிறதுக்கு, அதே மாதிரி தலை தூங்கிட்டே இருக்குங்க, அதுகளுக்கு டேரெக்டாக நம்ம வாயில் கொண்டு போய் 3 ml அளவுக்கு வாயில் வச்சு காட்டிவிட்டோம் அப்படின்னா 3 வேளை காட்டணுங்க. காட்டிவிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரெடி ஆகிடுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோழி அளவுக்கு நான் சொல்லிக்கிறேங்க. நீங்கள் கோழி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க டேப்லெட்டு, அந்த டானிக் எல்லாமே. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக காட்டுறது பெஸ்ட்டுங்க. நம்ம தண்ணியில் கலந்து வச்சோம் அப்படின்னா அது குடிக்க மாட்டேங்குது. நானும் அப்படி ஒரு வாரம் கலந்து வச்சு அது குடிக்கலைங்க. ஒரு 30 உருப்படி அது மாதிரி இருந்தது. ஒரு 20, 25 உருப்படி பக்கமாக நான் டானிக்கு காட்டவே செத்து போச்சுங்க. சரி, இதுக்கு மேலே விட்டால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு லைட் ஆகிற டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே ரெடி பண்ணி எப்படியும் இப்போ ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக சளி இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அந்த எல்பிஹெச் டானிக்கு மட்டும் காலையில் நைட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம அந்த தண்ணி வைக்கக்கூடிய டப்பாவில் கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் கோழியும் மழை தண்ணியை குடிக்காத அளவுக்கு பார்த்துங்க. மழை தண்ணி குடிச்சது அப்படின்னா எப்படி இருந்தால் சளி மாட்டிக்கு அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஆரம்ப கட்டத்திலேயே எது சளி லைட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா இந்த டானிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிங்க. இல்லைன்னா உங்களுக்கு சளி சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா இழப்புகள் அதிகமாகிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்க ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.